தாமரை நெஞ்சங்களுக்கு வணக்கம். எந்த தொகுதி யார் வெற்றி பெற போறா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில யார் எந்த கூட்டணியில் இருக்காங்க, யார் வேட்பாளர், கூட்டணி எப்படி அமைய போகுது, தேர்தல் என்னைக்கு நடக்க போகுது ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரியும், தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடக்காத பைபோலார் என்று அதிமுக அல்லது திமுக அல்லது அதிமுகங்கிற நிலையிலிருந்து இப்போ ஒரு முக்கோண தேர்தலாக நடக்கிறது. 3 சித்தாந்தங்கள் இதில் விளையாடுது. அண்ணாமலை என்பவர் பை ஆல் பர்செப்ஷன் அவர் ஜெயிப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு களமிறங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக இருக்கு. இந்த சூழ்நிலையில் விருதுநகர் நிறைய மறுசீரமைப்பு மூலமாக மாற்றி அமைக்கப்பட்ட தொகுதி. ரொம்ப ஃபேமஸான ஒரு 2-3 தொகுதி அதில் உங்களுக்கு இருக்கு. திருமங்கலம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு பெரிய அளவில் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். MDMK ஜெயிச்சிருந்த ஒரு தொகுதி, அங்கே இடைத்தேர்தல் நடக்குது, அங்கே திமுக வெற்றி பெறுகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. நான் ஒரு சார்ட் உங்களுக்கு அப்பப்போ இதில் காட்டுறோம். அந்த சார்ட்டில் பச்சை கலர் இருந்ததுன்னா அது அதிமுக வெற்றி பெற்றது, மஞ்சளாக இருந்ததுன்னா அது திமுக வெற்றி பெற்றது, ஆரஞ்சு என்று சொன்னால் அது பிஜேபியோ அல்லது ஜனதாதளோ அந்த மாதிரியான வெற்றிகள் இருந்தது. மற்றபடி DMDKவாக இருந்தாலும் சரி, MDK இருந்தாலும் நம்ம குறிப்பு சொல்லியிருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருமங்கலம், திருப்பரங்குன்றம், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை இதெல்லாம் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பல சட்டசபை தொகுதிகள். இந்த விவாதமே நம்ம எப்படி நடத்துறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில யாருக்கு எப்படி ஓட்டு போடுவாங்கங்கிறத கடந்த 17 தேர்தலில் எடுத்துக்கிறோம். ஒரு தேர்தலையும் என்ன கேள்வி முன்வைக்கப்பட்டது, அந்த கேள்விக்கு அந்த தொகுதி சின்ன வாக்குகளோடு வெற்றியை கொடுத்ததா, இல்ல ஆர்ப்பரிக்கும் அளவுக்கு பெரிய வாக்குகளை கொடுத்து வெற்றி பெற வைத்ததா, அந்த தொகுதி எப்படி, அந்த தொகுதிக்குன்னு ஒரு DNA இருக்கும் இல்லையா, அந்த DNAவை வச்சுக்கிட்டு தான் ANDA நம்ம கொண்டு போட்டு இப்படி இருந்தால் இப்படி இருக்கும்ங்கிற அடிப்படையில் உங்களோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வருகிறார்களோ அல்லது இந்தியாவில் யார் ஆட்சிக்கு வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த தொகுதி ஓட்டு போட்டிருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி ஓட்டு போடாமல் ஆட்சிக்கு வந்தது ஒருத்தர், ஆனால் இது வேறு விதமாக ஓட்டு போட்டிருந்ததுன்னு சொன்னால் அதை நம்ம ஒரு கியூவாக எடுத்துக்கிறோம், ஒரு இண்டெக்ஸாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரியே ரொம்ப கம்மி மார்ஜினில் ஒரு வெற்றியை கொடுத்திருந்தாலோ அல்லது பெரிய அளவில் மார்ஜினில் வெற்றியை கொடுத்திருந்தாலோ நாம் அதையும் மனசில் வைத்து கொண்டு பார்க்கிறோம். 2019க்கு பிறகு தான் இந்த தேர்தல் அப்படிங்கிறதெல்லாம் விருதுநகர் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு நடக்குது. சொல்லப்போனால் 2014 2019 ரொம்ப முக்கியமாக விருதுநகரை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை அதிமுகவும் 2 முறை காங்கிரசும் இந்த மறுசீர் அமைக்கப்பட்ட பிறகு இந்த தொகுதியில் வென்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். திருமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் 1980 MGR வந்துவிட்டார், 77 தேர்தல் நடந்து விட்டது, அவர் ஆட்சி கலைக்கப்படுகிறது, மீண்டும் அவர் ஆட்சிக்கு வருவதற்காக ஒரு சட்டசபை தேர்தல் நடக்குதுன்னும் போது 2006 வாக்கு தான் வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்குது திருமங்கலம். இது ஒரு நோட்டட் ஃபிகராக நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது திருப்பரங்குன்றம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2001, 6, 19, 21 4 தேர்தலையுமே அது மாற்றி ஓட்டு போடுது. தமிழ்நாடு எப்படி ஓட்டு போட்டு யாரை ஆட்சிக்கு வர வைத்ததோ அதற்கு மாற்றி ஓட்டு போடுது. அது என்ன 2019ன்னு சொல்லி சட்டமன்றத்தை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அந்த 22 தொகுதிகள் நடந்தது. அந்த 22 தொகுதிகளில் திருப்பரங்குன்றமும் ஒன்று. அங்கே அமமுக ஒரு வாக்கு பெற்றிருந்த நிலையில கூட அங்கே வெற்றி அமமுக சார்ந்து இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறது திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும். சாத்தூர் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். சாத்தூர் 91, 2001, 21 3 தேர்தலையும் மாற்றி ஓட்டு போடுது. 91 அனுதாப அக்கறையா எடுத்துக்கல. 2001 அப்படிங்கிறது அதிமுக மீண்டும் உயிர் பெழுத்து வருகிறது, ஆனால் இது திமுக பக்கம் போகிறது. 21 எல்லாரும் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கும் போது இந்த தொகுதி இல்லைன்னு அதிமுக பக்கம் வருகிறது. சிவகாசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 77, 89, 2006 இந்த 3 தேர்தலையுமே மாத்தி ஓட்டு போடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். விருதுநகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 84, 89 2 தேர்தலில் தான் மாத்தி ஓட்டு போடுது. 84ங்கிறது ஒரு அனுதாப அலை. இந்திரா காந்தி இறந்துட்டாங்க, தேர்தல் நடக்குது. 89 அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் தனித்தனியாக இயங்குகிறது. வழக்கம் போல திமுக கூட்டணியோட தான் செயல்படுது, ஆனால் அந்த இடத்துல மாற்றி ஓட்டு வருது. அருப்புக்கோட்டை அப்படிங்கிறது எந்த காலத்திலும் மாற்றி ஓட்டு போடவே இல்லை. 2016 மட்டும்தான் அது மாற்றி ஓட்டு போடுது அப்படிங்கிற அந்த ரெக்கார்டோட இருக்கு. இது எல்லாமே நாடு ஒரு மாதிரி நினைக்க இந்த தொகுதிகள் என்ன நினைச்சது அப்படிங்கிற அடிப்படையில். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப மினிமம் ஓட் எந்தெந்த தேர்தலெல்லாம் கொடுத்தது. இதெல்லாம் சமிஞ்சைகள் நமக்கு. ஓகே, இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது இது மட்டும் இப்படி மாற்றி ஓட்டு போடுதா, அப்போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம எடுத்துட்டு வந்துக்கலாம். அண்ணாமலை என்கின்ற ஒருவர் வந்திருக்கிறார், அவரை இந்த தொகுதி ஏற்றுக்கொள்ள போகிறதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னா இதற்கு முன்னாடி இது மாதிரி வந்தவர்கள் யாரு?
நான் ஏற்கனவே என்னுடைய இதில் சொன்னேன், ஜெயலலிதா அம்மா வந்த உடனே தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அதிமுகவே ஏற்றுக்கொள்ளவில்லை? அடுத்த தேர்தலில் தான் 91 தான் ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குது. எம்ஜிஆர் அவர்களை கூட 77 ஏற்றுக்கொள்ளாத பல தொகுதிகள் 80 ஏற்றுக்கொள்ள தொடங்கியது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து திருமங்கலத்தை எடுத்துப்போம். திருமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் 1973 வாக்கு தான் 77 வெற்றி பெறுவதற்கு அது கொடுத்த மார்ஜின். அப்படி 77 உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் உள்ள வந்துட்டாரு, பெரிய அளவில் மாற்றங்கள் வந்திருக்கும். இந்த தொகுதியெல்லாம் அதிமுகவின் தொகுதின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் திருமங்கலம் வந்து பெருசாக தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. திருப்பரங்குன்றம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2019 அதாவது மறு தேர்தல் நடந்தது இல்லையா, இடைத்தேர்தல்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் 2394 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை வந்து கொண்டு போய் கொடுக்குது. இத்தனைக்கும் அந்த இடத்துல அமமுக ஒரு ஸ்பிளிட் ஓர் கொடுத்திருந்தது என்று சொன்னாலும் கூட மாற்றி அது ஓட்டு போடுது. சாத்தூரை பொறுத்த வரைக்கும் 2019 அது ஒன்ஸ் அகைன் மறுதேர்தல் நடந்த ஒரு கட்டம் 456 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு வெற்றி தோல்வியை எடுத்து சொல்லுது. சிவகாசியை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் 1800 வாக்குகள் 770 வாக்குகள் அப்படிங்கிற அடிப்படையிலலாம் தன்னுடைய வித்தியாசங்களை சொல்லியிருக்கு. விருதுநகர் அதே மாதிரி தான் 2016 ஒரு தேர்தல் நடக்குது, ஆன்டி இன்கம்பன்சி, மீண்டும் ஜெயலலிதா அம்மா வர்றாங்க. 2800 வாக்கு வித்தியாசத்தில் தான் அந்த தேர்தல் முடிவையே அது வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குது. அருப்புக்கோட்டையை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1984 அதாவது இந்திரா காந்தி அம்மா இறந்தாங்க, ஒரு அனுதாபாலை 40,000-30,000 வாக்கு வித்தியாசத்தில் வந்திருக்க முடியும். ஆனால் வெறும் 3400 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு வெற்றி தோல்வியை அது நிர்ணயிக்கிறது. அதிக வாக்குகள் எப்போ கொடுத்துருக்கும்? இப்போ அனுதாபம் இருந்தால் பொதுவாக 91 ஒரு அனுதாபம் கொடுத்துருக்கா, 96 ஒரு கரப்ஷன் மையமாக வைத்தது, 91 96 2011. அப்போ அது என்ன ரியாக்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கலான்னு போனால் திருமங்கலம் பொறுத்த வரைக்கும் 91 மட்டும் 31,200 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை கொடுக்குது ஒரு அனுதாபத்துக்கு. 96 மற்றதுலையோ அது பெருசாக அசைஞ்சு கொடுக்கவே இல்லை, சின்ன சின்ன மாற்ற வித்தியாசங்களில் தான் போகுது. திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் 96 கரப்ஷனுக்கு எதிராக பேசும் பொழுது 61,400 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுது. அதனால தான் நாம் என்ன நினைக்கிறோம், திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது வந்து 2019 இடைத்தேர்தல் நடந்தபோது அதிமுக கிட்டேருந்து திமுகவுக்கு போயிடுச்சுன்னா கூட அந்த தொகுதி பிஜேபியை சார்ந்து நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை நமக்கு அந்த 96 தேர்தலில் அது ஆர்ப்பரிக்கின்ற அளவுக்கு வெற்றியை கொடுத்த போது தான் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. சாத்தூரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் எப்படா கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா 2011 29,400 வாக்கு வித்தியாசத்தில் அந்த கரப்ஷன் தானே, அந்த டைம்லையும் மெயினாக வந்து ஊழல் தானே எடுத்து வைக்கப்பட்டது, அந்த டைமில் அதை எடுத்து கொடுக்குது. ஸோ சாத்தூர் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சிவகாசியை பொறுத்த வரைக்கும் 91 ஒன்ஸ் அகைன் அனுதாபாலை 47,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்விகளை நிர்ணயம் பண்ணுது. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் கரப்ஷன் 96 அப்படிங்கிற அந்த மையப்புள்ளியை எடுத்து பார்க்கும்போது தான் அதிகபட்ச வாக்கு வித்தியாசமான 23,500 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுது. ஆக விருதுநகர் பிஜேபி பக்கம் நிற்கும்னு இந்த மாதிரி கரப்ஷனுக்கு பொங்கிய ஒரு காரணத்திற்காக நாம் அதை எடுத்து சொல்கிறோம். அருப்புக்கோட்டையை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2021 இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தலில் தான் அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வியை கொடுத்தது 29,034 வாக்கு வித்தியாசத்தில். இது எல்லாமே வாக்கு அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கணும்னு சொன்னால் KKSSR 91 ஜெயலலிதா அம்மா புறக்கணிக்கப்பட்டார், அல்லது அவங்க வந்து வழக்கம் போல ஜெயலலிதா அம்மாவில் நிறைய பேர் ஒதுக்கிட்டு நின்றாங்க இல்லையா, அப்போ இண்டிபெண்டா நின்று KKSSR ஜெயிச்சார். அதிமுக 240 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறது. அருப்புக்கோட்டை மாற்றி ஓட்டு போடவே இல்லை, ஒரே ஒரு முறை 2016 மட்டும்தான் அது மாற்றி ஓட்டு போடுகிறது. அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது DMDK 1,25,000 வாக்கு வாங்கியிருக்கு. வைகோ அங்கே தோத்திருக்கார், வைகோ அங்கே போட்டி போட்டிருக்கார். 2014 வைகோ வந்து திமுகவிடம் தோற்கிறார். அதே மாதிரி அமமுக வந்து 2019 3,16,000 வாக்கு அந்த இடத்துல வந்து வாங்குது. வாங்கினா கூட அந்த தேர்தலில் வந்து பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் வரவில்லை. காரணம் என்னன்னு சொன்னால் அமமுக வந்து 3,16,000 வாக்கு வாங்கியிருந்தாலும் காங்கிரஸ் அங்கே வந்து 4,71,000 வாக்கு வாங்கி ஜெயிக்குது. அமமுக அவ்வளோ பெரிய வாக்கு வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் அந்த டைமில் அதிமுக போட்டி போடலை. அதுதான் நீங்கள் மெயினாக எடுத்துக்கணும். திருமங்கலம், சிவகாசி, விருதுநகர் இது எல்லாமே முக்கியமான ஒரு தொகுதி. தேமுதிகவுக்குன்னு அங்கே ஒரு வாக்கு வங்கி இருந்தது.
மதிமுக இந்த தொகுதிகளில் 3 தொகுதிகளில் ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. 2014 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது, இண்டெக்ஸ் வெயிட் ஆவரேஜ் கொடுத்து பார்க்கும் பொழுது, திருமங்கலம் இன்னும் அதிமுகவை சார்ந்து நிற்கலாம், திருப்பரங்குன்றம் பிஜேபியை சார்ந்து நிற்கலாம், சாத்தூர் அதிமுகவை சார்ந்து நிற்கலாம், சிவகாசி திமுக பக்கம் போகலாம், விருதுநகர் பிஜேபி பக்கம் போகலாம், அருப்புக்கோட்டை திமுக பக்கம் போகலாம். என்றாலும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக என்று சொன்னால் அதிமுக என்று சொன்னாலும் அங்க 50-50க்கு பிஜேபி வந்துரும். ஏன்னா போட்டின்னு பாத்தீங்கன்னா அதிமுக பலமா இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும், அதே மாதிரி திமுக பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் திமுகவுக்கும் பிஜேபிக்குமாக பிஜேபி சென்ட்ரிக்காக தான் இது இருக்க போகுது. காரணம், மோடி என்பவர் வேண்டுமா வேண்டாமாங்கிற ஓட்டு தான் நடக்க போகுது. பாராளுமன்றம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நடக்க போகுது. அண்ணாமலை அப்படிங்கிறவர் ஒரு ஃபேக்டரா இல்லையாங்கிற அடிப்படையில் தான் நடக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விருதுநகரை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றமும் விருதுநகரும் கண்டிப்பாக பிஜேபியை சார்ந்து நிற்கும். சிவகாசியும் அருப்புக்கோட்டையிலையும் திமுகவோட பிஜேபி ஃபைட் பண்ண வேண்டி வரும். திருமங்கலத்திலும் சாத்தூரிலும் அதிமுகவோட ஃபைட் பண்ண வேண்டி வரும். அப்படிங்கிற சூழ்நிலையில் யார் வெற்றி பெறுவாருங்கிறது வேட்பாளரை அறிவித்தவுடன் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். வேற ஒரு தொகுதி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களோட நான் பேசுகிறேன்.